பிதாவாகிய கடவுளிடமிருந்து அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து சிந்தையாளும் தூய ஆவியானவரிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக ஜூன் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம்ம ஒருவருக்கு மிகுதியாக உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி, மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 9 - 13 முடிய உள்ள வசனங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடு கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று எங்களுக்கு இந்த காலை வேளையிலே அறைகூவல் விடுக்கின்ற எங்கள் வல்லமையுள்ள தெய்வமே, இதோ நீர் உமக்கு சமீபமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் சொல்லுகிறதை கேட்பதற்கு பிரயோஜனமானதை ஆண்டவர் எங்களுக்கு போதித்தருள்வீராக. இதோ உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டே நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜான் நியூட்டன் அவர்கள் லண்டன்ல பிறந்த ஒரு மனிதர். தன்னுடைய 11வது வயதில் கடல் வாழ்வை ஆரம்பித்தார். போட்டில் பயணிப்பதும், அதைத் தொடர்ந்து பின்னாளிலே கப்பலுக்கு கேப்டனாக அவர் உயர்ந்து விட்டார். ஆனால் உண்மையாகவே அவர் மாலுமியாக இருந்தது, கப்பலுக்கு கேப்டனாக இருந்ததும் அடிமை வியாபாரம் செய்கின்ற கப்பல். ஒரு நாட்டுக்கு போய், ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போய் அடிமைகளை வாங்குவதும் பிற நாட்டுக்கு போய் விற்பதும் அந்த கப்பலுக்கு தான் கேப்டனாக இருந்தார். ஆனால் இந்த மாலுமி ஜான் நியூட்டன் வெரி நொட்டோரியஸ் கேப்டன், மிக மோசமான குணமுடைய
ஒரு கேப்டன் மாலுமி. அவருடைய வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் வரும். நம்மளே அப்படிதான் சிலருக்கு, உங்களை யாரையும் நான் சொல்லலை, நம்மளும் சிலருக்கு அப்படி தான். நீங்கள் சிலரை பார்த்துருப்பீங்க, நல்லது பேசினாலும் வாயில் என்ன தான் வரும்? கெட்ட வார்த்தை தான் வரும். கெட்டதுக்கும் கெட்ட வார்த்தை தான் பேசணும். நான் அதை இப்போ குறை சொல்லலை. அவ்வாறு பேசுகிறவர்களுக்கு ஒரு நண்பர் கிடைத்திருக்கிறார். அவர் யார்? ஜான் நியூட்டன், ஒரு நொட்டோரியஸ் கேப்டன். அதே தருணத்தில் வாய் திறந்தால் எதற்கும் கெட்ட வார்த்தை பேசுகின்ற ஒரு மோசமான மாலுமி அவர். அதோடு அடிமை வியாபாரம், அந்த ஆடு மாடுகளை கொண்டு போகிறதை போல, வாங்கி விற்பது போல மனிதர்களையும் வாங்கி விற்கின்ற தொழில் காரியத்தையும் இந்த ஜான் நியூட்டன் அவர்கள் செய்தார்கள். 1748 ஆண்டு 1748 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஒரு முறை கப்பலை இயக்கி கொண்டிருந்த போது, இதே நாளில் ஒரு மார்ச் 10ஆம் நாளிலே கப்பலை இயக்கி கொண்டிருந்த போது எதிர்பாராத புயல் ஒரு பெரிய சேதத்தை கப்பலுக்கு ஏற்படுத்தியது. நிச்சயமாய் அழிந்து போவோம், நிச்சயமாய் மாண்டு போவோம் என்ற ஒரு நிலைக்கு யார் வந்தார் என்று சொன்னால் இந்த ஜான் நியூட்டன் வந்தார். அப்போதுதான் கடவுளை தேடுகின்றார், அப்போதுதான் கடவுளை நோக்கி கூப்பிடுகின்றார். அவருடைய கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டார். ஒரு நொட்டோரியஸ் கேப்டனாக இருந்தாலும், மோசமான கேப்டனாக இருந்தாலும், ஆபத்தில் கூப்பிட்டவுடனே கடவுள் கேட்டு புயலை அமர்த்தி அவனை கடவுள் ரட்சித்தார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக அதிலிருந்து கடவுளுக்கு தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக தன்னுடைய இந்த கப்பல் பணியை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு இணைந்தார். ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய ஒரு உன்னதமான போதகராக திகழ்ந்தார். தன்னுடைய மரண நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தை, "I am a great sinner." நான் ஒரு மோசமான பாவி. Jesus Christ is a great savior. நான் ஒரு மோசமான பாவி, அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய இரட்சகர். அப்படி என்ற ஒரு ஸ்டேட்மெண்டோடு உலக வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றிகரமாய் நிறைவு செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுளுடைய அழைப்பு, கடவுளுடைய தெரிந்தெடுப்பு யார் சாதாரண பெர்ஃபெக்ட் பீப்புளை அல்ல, அல்லது தாளந்துகளும் திறமைகளும் மிக்கவர்களை அல்ல, ஆகாதவர்கள், மனித பார்வைக்கு நொட்டோரியஸ் பீப்புள், மனித பார்வைக்கு ஆகாதவர், வாயை திறந்தாலும் கெட்ட அர்த்தம் பேசலாம், எதை செய்தாலும் ஆகாததான் செய்கிறான். அப்படிங்கிற மக்களை தான் கடவுள் பாருங்கள் தேர்ந்தெடுக்கின்றார். இங்கே நான் அதே போன்ற ஒரு நிகழ்வை தான் இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இங்கே கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? ஆயக்காரனை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய பேர் என்னது? மத்தேயு. மத்தேயுவை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். பாருங்கள், மத்தேயு என்ற பெயருக்கு கிஃப்ட் ஆஃப் யாவே என்று அர்த்தம். கிஃப்ட் ஆஃப் யாவே, கடவுளுடைய பரிசு என்று அர்த்தம். பேரில் தான் கிஃப்ட் இருந்தது என்ற ஒளியே வாழ்க்கையிலே இல்லை. ஆயக்காரன், அதான் வேதம் சொல்லுகிறது, அல்பேயின் குமாரன். இவருக்கு இன்னொரு பெயர் இருந்தது. என்ன பெயர் சொல்லுங்க? லேவி என்கிற பெயரும் இவருக்கு இருந்தது. ஆனால் இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆயக்காரன்.
யூதருடைய பார்வைக்கு ஆகாதவன். அப்பேற்பட்ட மத்தேயுவை தான் கடவுள் அழைத்தார். பின்னாட்களிலே இறை நாமத்துக்காக மரிப்பதற்குரிய ஒரு இரத்த சாட்சியாக மாற்றினார். இந்த மத்தேயு தான் டேபிளும் சேரையும் போட்டு உட்கார்ந்து வரி வசூலித்துக் கொண்டிருந்த மனிதனை தான் நற்செய்தி எழுதுவதற்கு பயன்படுத்தினார். நியூ டெஸ்ட்மென்ட்ல திருமறையிலே இடம் பிடித்திருக்கிற முதல் நூல் எது? மத்தேயு தான் அப்படின்னு சொன்னார். இந்த வேத பகுதியை அடிப்படையாக வைத்து 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக கடவுள் எப்பேற்பட்ட மக்களை அழைக்கிறார், கடவுளுடைய இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகள் யாரை நோக்கி இருந்தன என்பதை மாத்திரம் 3 காரியங்கள் மூலம் உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து விட்டு இந்த நாளுக்குரிய இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவதாக, அழைக்கும் இயேசு, அழைக்கின்ற ஆண்டவர். 9வது வசனம், இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவனுக்கு பின் சென்றார். அவனுக்கு பின் சென்றார். அன்பானவர்களே, ஆயக்கான்னா இந்த மத்தேயு கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூமை சேர்ந்தவர். ரோமர்களுக்கு வரி வசூலிக்கின்ற வேலை. ஆனால் அன்னைக்கு நமக்கு ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் இருந்த மாதிரி அன்றைக்கு யார் இருந்த, அவர்களுக்கு யார் இருந்தாங்கன்னா ரோமர்கள். அவர்களுக்கு வரி வசூலித்து கொடுக்கின்ற ஒரு வேலை. ஆனால் யூதர்களாலும் யூத அதிகாரிகளாலும் மிகவும் வெறுக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஆயக்காரர்கள். யூதர்கள் இந்த ஆயக்காரர்களை நிராகரித்தனர், வெறுத்தனர், ஒதுக்கினர், பாவிகள் என்று சொல்லி புறக்கணித்தார்கள், பிரித்தே வைத்திருந்தார்கள். அதிலும் என்ன பியூட்டி என்று சொன்னால், இந்த ஆயக்காரர் யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலே, தொழுகை கூடங்களிலே பிரவேசிக்க கூட என்ன இல்லை, அனுமதி இல்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் ரோமர்களுக்கு நல்ல பிள்ளைகளாயிருந்து தன்னுடைய சொந்த இனத்து மக்களிடத்திலிருந்து வரியை வசூலித்து, அதாவது அளவுக்கு அதிகமாக வசூலிப்பார்கள். கேட்டுக்கு வாங்கினதை விட குறைவாகத்தான் எங்க கொடுப்பார்கள்? ரோமர்களுக்கு கொடுப்பார்கள். அப்போ அங்கே இல்லாமோ இங்கே இல்லாமோ பணத்திலே அவர்களுக்கு குறைவில்லை. செல்வ செழிப்பாக இருந்தார்கள், செல்வ சீமான்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெறுக்கப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள், பிரித்து வைக்கப்பட்டார்கள், பாவிகள். ஒரு மிருகங்களைப் போல ஒரு நிலைக்குத்தான் யூதர்கள் அவர்களை பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து யாரை அழைக்கிறார்? உத்தமர்களால் என்று யார் வெறுக்கப்பட்டார்களோ, ஒதுக்கப்பட்டார்களோ, தள்ளப்பட்டார்களோ அந்த நிலையில இருக்கிற மத்தேயுவை கடவுள் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? எனக்கு பின் சென்று வா, எனக்கு பின் சென்று வா. நன்றாய் கவனிக்க வேண்டும். வீட்டில் இருக்கும்போது போய் கூப்பிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. அவன் இப்போ எங்கே இருக்கிறான்? டேபிள் டியூட்டியில் இருக்கிறான். காசு வந்துட்டே இருக்கு, கொடுத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டேபிளில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு காசு வந்துட்டே இருக்கிறது, காசு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால்
அந்த நேரத்திலே அழைத்த மாத்திரத்திலே அவன் புறப்பட்டு சென்றான். அவன் எப்படி நினைச்சிருப்பான் பாருங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறார்கள், எல்லாரும் எங்களை ஒதுக்குகிறார்கள், பாவிகள் என்று இம்சைப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த மனுஷன் நம்மளை வந்து என்ன செய்கிறாரு, கூப்பிடுகிறார். அந்த அன்புக்கு, அந்த அன்பின் அழைப்புக்கு இந்த டேபிளும் நாற்காலியும் அதிலே கிடைக்கின்ற வருமானம் ஒப்பிடவே முடியாது. ஆகையினால் அவன் என்ன செய்கிறான், அழைத்த இயேசுவுக்கு அவன் பின் செல்லுகின்றான். தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் இயேசு அழைத்த போது அவன் பின்பற்றி போகிறான். உண்மையாகவே வசதியான வாழ்க்கையை இழந்தான். ஆனால் என்ன வாழ்க்கையிலே ஒரு நிறைவை அவன் கண்டான். கிறிஸ்துனுடைய அன்பை கண்டான். வருமானத்தை இழந்தான், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே கனத்தை அவன் பெற்றான். பாதுகாப்பை இழந்தான். இதுவரைக்கும் பாதுகாப்புக்காக அவனுக்கு பணம் இருந்தது, தலைமுறை தலைமுறையாக அவன் சம்பாதித்திருக்க கூடும். ஆனால் இங்கே இயேசுவோடு கூட பயணிக்கின்ற ஒரு புனித பயணம் அவனுக்கு கிடைத்தது. மேஜையை விட்டு விட்டான். மேஜைக்கு பதிலாக அவனுக்கு கிடைத்தது பிரசங்க பீடமும் எழுதுகோலும் தான். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுனுடைய அழைப்பு விசேஷித்த அழைப்பு. யாரை அழைக்கிறார்? ஒதுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை தான் அவர் அழைக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், இரண்டாவதாக பங்கெடுக்கும் இயேசு. அதான் 11வது வசனம். 11வது வசனம், சாரி 10வது வசனம். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடு கூட பந்தி இருந்தார்கள். அடுத்தது பாருங்கள், விருந்து. யாருடைய வீட்டிலே விருந்து நடைபெறுகிறது? மத்தேயு விருந்து கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு. விருந்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பிற நண்பர்கள் எல்லாம் அழைத்து இயேசு கிடத்தில் கொண்டு வருகிறார். மற்ற ஆயக்காரர்களையும் மற்ற தன்னோடு உடையவர்கள் எல்லாரையும் கொண்டு வருகிறார். அப்போதான் பரிசேயர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என்ன சொல்லுகிறார்கள்? பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன? இங்கே கடவுள் பந்தி எடுக்கிறார். யாரோடு பந்தியிலே பங்கெடுக்கிறார்? வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களோடு இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக நேரத்திலே நாம் பார்க்கின்ற போது அப்படிதான். பெரிய பெரிய திருச்சபைகளிலே நாம் பார்க்கின்ற போது அதுதான். ஒரு தவறான மனுஷன் ஆலயத்திற்குள்ளே வந்து விட்டான் என்று சொன்னால் நான் கேட்போம். என்ன கேட்போம்? இவன் எதுக்குங்க இவன் எதுக்குங்க வந்திருக்கிறான் அப்படின்ட்டு நான் கேட்பேன். நமக்கு யாருக்கும் பொறுக்கிறது இல்லை. சில நேரத்தில் கண்கூடாக போதையிலே வருகிறவர் கூட ஆலயத்திற்குள்ளே வந்து விட்டார் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்கிறது இல்லை? பொறுக்கிறது இல்லை. கோபம் தலைக்கு மேலே வருகிறது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். சமுதாயம் யாரை வெறுத்ததோ, யாரை ஒதுக்கினதோ, யாரை புறக்கணித்ததோ அவர்களோடு கூடத்தான் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்தார். அதுதான் பரிசேயர்களுக்கு கோபம். அதுதான் பாருங்கள், அதுதான் சொல்லுகிறார் ஒரு பக்தன் சொல்லுகிறார், the church is not a museum
ஃபார் பெர்ஃபெக்ட் பீப்புள். திருச்சபை ஆலயம் என்பது பரிசுத்தவான்களுடைய ஒரு அருங்காட்சியகம் அல்ல, பட் a hospital for the broken people. உடைக்கப்பட்ட மக்களுடைய ஒரு மருத்துவமனை ஆலயம் அப்படின்னு சொல்கிறார். உடைக்கப்பட்ட சமூகத்திலே நொறுக்கப்பட்ட கடைநிலையிலே வாழுகிற மக்களுடைய மருத்துவமனைதான் ஆலயம். கடவுள் யார் அழைக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார் நமக்கு தெரியாது. ஆகையினால் ஆண்டவருடைய சமூகத்திலே வருவதற்கு எல்லாருக்கும் உரிமை. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்க, இதே கேள்வியை தான் சகேயுவை பார்த்து கேட்டாங்க. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடிகிறது. 19வது அதிகாரம் 7வது வசனம். சகேயு பாருங்கள், ஒரு சகேயு சாதாரண ஆயக்காரன் இல்ல, ஆயக்காரர்களுடைய தலைவன். அவனும் தலைமுறைக்கு என்று சம்பாதித்து வைத்திருக்கிறான். ஆனாலும் சமூகத்தாலே விரும்பப்படத்தகாத ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை தான் அழைக்கிறார். நீ இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னபோது பாருங்கள், ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனாரே அப்படி என்றதா முறுமுறுக்கிறார்கள். அதை விட இந்த மனுஷனிடத்தில் என்ன இருக்கிறது? இவன் ஒரு பாவியான மனுஷன், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற மனுஷன், இவனிடத்துல போய் தங்க வேண்டும்? அதை விட பெர்ஃபெக்ட் பீப்புள் இடத்துல இருக்கிறார்கள் அல்லவா? அதான் அவனுடைய ஆதங்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ மனிதனுடைய இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். பங்கெடுக்கிற கடவுள். அதான் அருமையான ஒரு பாடல் உண்டு. பாவி என்றை பலர் தள்ளினார், ஆவியில் திகழ்ந்து விட்டார். பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவியில் திகழ்ந்து விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே. எல்லாரும் பாவிகள் என்று சொன்னார்கள், எல்லாரும் ஆகாதவன் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு யாருக்கு துணையாய் இருக்கிறார்? எனக்கு துணையாய் இருக்கிறார். அப்படி நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் எந்த நிலையிலே இருந்தாலும், தள்ளப்பட்ட நிலையிலே இருந்தாலும், புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும், உடைக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும், ஒரு நிர்பந்தமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருந்தாலும், நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு பயணிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அடுத்ததாக, மூன்றாவதாக, குணப்படுத்துகின்ற இயேசு. முதலாவது அழைக்கும் இயேசு. யாரை அழைக்கிறார்? புறக்கணிக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை, உடைக்கப்பட்டவர்களை இயேசு அழைக்கிறார். அடுத்தது யாரோடு பங்கெடுக்கும் இயேசு. யாரோடு பங்கெடுக்கிறார்? சமூகத்தின் கடைநிலையிலே, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலையிலே இருக்கிற மக்களோடு இயேசு கிறிஸ்து பங்கெடுக்கிறார். அடுத்ததாக குணப்படுத்துகின்ற இயேசு. அதுதான் 12வது வசனமும் 13வது வசனமும். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இங்கே எப்படி காட்டுகிறார் என்று சொன்னால், தன்னை ஒரு டாக்டராக காண்பிக்கின்றார். அப்போ நோய்க்கு, என்ன நோய்க்கு சிகிச்சை கொடுக்கின்றவர்?
பாவ நோய்க்கு சிகிச்சை கொடுக்கின்ற ஆண்டவராக, உடைக்கப்பட்ட மனதளவிலே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நொறுங்குண்டு போய் இருக்கிற மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கின்ற ஒரு டாக்டராக இயேசு கிறிஸ்து தன்னை காண்பிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நோயை நாம் என்ன செய்யணும்? முதலாவது ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரித்தர வேண்டும். அதான் பரிசேயர்கள் நோயற்றவர்களாய் காண்பித்தார்கள், தங்களை எல்லாவற்றிலையும் பெர்ஃபெக்டாக காண்பித்தார்கள், எல்லாவற்றிலையும் தங்களை சுத்தவான்களாக காண்பித்தார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எப்ப ஆரோக்கியமானவர்களுக்காக நான் இங்கே வரவில்லை, நான் எப்படிப்பட்டவர்களுக்காக வந்தேன்? பிணியாளிகளுக்காக, பாவ நோயினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற, சாவ நோயினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற, பிசாசின் வல்லமையினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற மக்களை குணப்படுத்துவதற்காக நான் இங்கே வந்தேன் அப்படி என்பதை இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றார். அதான் சொல்லுகிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு நான் அழைக்க வந்தேன் அப்படி என்று அழைக்கின்றார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பாவிகளுடைய நண்பர். அதைத்தான் இந்த நாளுக்கான திருமறை பகுதி நமக்கு மிக அழகாக சுட்டி காண்பிக்கிறது. அப்போ பாவிகளின் நண்பர், அப்படியே காலகாலமாகவே அப்படியே பாவியாகவே நாம் இருக்க வேண்டும், நோயாளியாகவே நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இல்லை, நாம் குணப்பட வேண்டும். எங்கேயோ இருந்த, எப்படியோ இருந்த ஒரு நிலையிலே இருந்த மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து நம்மை இங்கே கொண்டு வைத்திருக்கிறார். நாம் என்றைக்கும் நோயாளியாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை, நாம் குணப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால், குணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி மிக அருமையாக நமக்கு தெளிவாக திருவுளம் பற்றுகிறது. என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஏசாயா 5வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். நன்றாய் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? குற்றங்களை உணர்ந்து என்னை தேடு மட்டும் நாங்கள் வெளிப்பட மாட்டோம்பா. அப்போ கடவுள் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார். என்ன வாய்ப்பு? நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நம்முடைய பிழைகளை உணர்ந்து, நாம் கடவுளை தேடுகின்றவர்களாக மாறுகின்ற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினாலே நம்மை மகிழச் செய்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக தேவ ராஜ்யத்தினுடைய பங்காளிகளாக நம்மை மாற்றுகிறார். அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதி மிக அழகாக சொல்லுகிறது. ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப இதனுடைய மேன்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. நாம் என்றைக்குமே எந்த டாக்டருமே தன்னிடத்திலே வருகின்ற பேஷண்ட் காலாகாலமாய் பேஷண்டாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. எவ்வளவு சீக்கிரமாய் குணப்படுத்தி அனுப்ப முடியுமோ குணப்படுத்தி அனுப்புனதான் தனக்கு நல்ல பேர் நினைப்பார் டாக்டர். அதுதான் நல்ல டாக்டருக்கான அடையாளம். இங்கே இயேசு கிறிஸ்து அப்படிதான் நாம் இருக்கிற நிலைகளிலும் நமக்கு மாற்றத்தை தர விரும்புகிறார். அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு நேராக திரும்ப வேண்டும். கடவுளுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஓசையா தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். நம்முடைய பக்தி எல்லாம் எப்படி இருக்கிறது? நாம் நல்லவர்கள் தான்,
கடவுளை தேடுகிறவர்கள் தான், உண்மைதான். காணிக்கைகளை கொடுக்கிறவர்கள் தான், உண்மைதான். ஆனால் எல்லாமே சரிதான். ஆனால் ஜெபிக்கிறவர்கள் தான், வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான், உண்மைதான். ஆனால் நம்முடைய பக்தி அநேக நேரத்தில் எப்படி இருக்கிறது? அதான் சொல்லுகிறார் ஓசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், காலையிலே காணும் மேகத்திற்கும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. இதுதான் நமக்குள்ள கோளாறு. நம்ம எல்லாவற்றிலும் நல்லா தான் இருக்கிறோம், ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கோளாறு எங்கே இருக்கிறா? நம்முடைய பக்தி மேகம். கொடைக்கானல் மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு மேகமூட்டம் வந்துடும், அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளே என்ன செய்து போயிடும்? மறைந்து போயிடும். அதே போல் பனி பெய்யும். காலையில் சூரியன் வந்த உடனே அந்த பனி என்ன செய்து போயிடும்? உறைபனி கரைந்து போயிடும். அதே போல தான் கடவுள் எச்சரிக்கிறார். எப்பா சரிதான், உங்களுக்காக நான் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினேன், உங்களுக்காக என் உயிரை கொடுத்தேன், உங்களுக்காக நான் உயிர் தெழுந்திருக்கிறேன், உங்களுக்காக நான் பரலோகத்துக்கு ஏறி வந்திருக்கிறேன். ஆனால் உங்களுடைய பக்தி எதை போல இருக்கிறது? எதை போல இருக்கிறது? பனியை போலவும் மேகத்தை போலவும் இருக்கிறது. கடவுள் அழைக்கிறார், நாம் கடவுளுக்கு நேராக திரும்ப வேண்டும். பாருங்கள், மத்தேயு எல்லாராலும் வெறுக்கப்பட்ட மனுஷன், எல்லாரிடத்திலும் வரியை போட்டு வரியை கலெக்ட், அளவுக்கு அதிகமாய் வரியை கலெக்ட் பண்ண ஒரு மனுஷன் கடைசியில் கடவுள் எப்படி மாற்றினார்? பெர்ஷியா போன்ற ஒரு நாடுகளுக்கு சென்று அங்கே இரத்த சாட்சியாக மரித்தார். அதான் ஏற்கனவே சொன்னேன். கடைசியாக வரி வசூலித்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய நற்செய்தி நூலை யார் வெறுத்தார்களோ அந்த மக்களுக்காக நற்செய்தி நூலை எழுதினவர் இந்த மத்தேயு. அதான் புதிய பாட்டிலே முதல் நூலாக நாம் வைத்திருக்கிறோம். முதல் நூலாக நாம் வைத்திருக்கிறோம். எந்த மக்கள் தன்னை வெறுத்தார்களோ, எந்த மக்கள் தன்னை ஒடுக்கினார்களோ, எந்த மக்கள் என்று தங்களை பாவி என்று சொன்னார்களோ அந்த மக்களும் இயேசுவினால் குணப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் மத்தேயு தன்னுடைய இந்த மத்தேயு என்ற நற்செய்தி நூலை அவர் எழுதினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு மனிதனாக மத்தேயுவை கடவுள் மாற்றினார். நம்மையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், ஜான் நியூட்டன் அருமையான ஒரு கப்பல் மாலுமி தான், ஆனால் மோசமான கப்பல் மாலுமி. கடைசியாக மாறினார். பாருங்கள், அதுக்கு பிறகுதான் தன்னுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கடவுள் அழைத்த போது, தெரிந்தெடுத்த போது, ஊழியக்காரனாக மாற்றின பிற்பாடு பாருங்கள், அவர் ஒரு அருமையான ஒரு பாடலை இயற்றினார். அதாவது இந்த உலக அளவிலே மிகவும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். அந்த பாடல் வேறொன்றும் இல்லை, அமேசிங் கிரேஸ் ஹவு ஸ்வீட் த சவுண்ட் என்ற ஒரு அற்புதமான பாடல். அற்புதமான பாடல் பாருங்க. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. Was blind, but now I see. அருமையான பாடல். நான் ஒரு தடவை காலத்தில் இழந்து போயிருந்தேன், இப்பொழுது என்ன செய்து விட்டேன்? கண்டுகொண்டேன், கண்டுபிடித்து விட்டேன். நான் குருடனாக இருந்தேன், இப்போது நான் என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் கடவுளுடைய ஆச்சரியமான கிருபை. ஆச்சரியமான கிருபை அப்படி என்று பாடுகிறார். உலக பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான பாடல். ஒரு மோசமான மாலுமி கடவுள் தெரிந்தெடுத்து இந்த பாடல்கள் மூலம் அநேகமாயிரமான மக்கள் தொடப்பட்டார்கள். ஒரு மத்தேயு ஒரு ஆயக்காரனாக இருந்தவனே ஒரு சாதனையாளனாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வெற்றியாளனாக மாற்றினார். நான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்காக மரித்த ஆண்டவர், நமக்காக இரத்தத்தை சிந்தின ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். எதற்காக? நாம் அவரை தேட வேண்டும் என்பதற்காக, நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பாவங்கள் அவர் மூலம் குணப்பட வேண்டும் என்பதற்காக, ஒரு நல்ல மருத்துவராகவும் அவர் நமக்காக காத்திருக்கிறார். நம்மை இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். நிச்சயமாய்
ஆண்டவர் நம்மையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.